இப்போ தக்காளி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவில் பார்ப்போம். இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தக்காளியை நல்லா விழுதாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். 3 பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன். பட்டாணி மட்டும் சேர்த்து இந்த பிரியாணி பண்ணலாம். தேவையான அளவு குக்கிங் ஆயில், நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுக்கிட்டு அதில் ஒரு இலை, 3 ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது. இது பட்டாணி நைட்டு ஊற போட்ட பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி கிடையாது. இதையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா இது வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதும் இதில் நம்ம சேர்த்துட்டுலாம். தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்த விழுது. கொஞ்சமாக நீங்கள் புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதில் சேர்க்குறேன். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாஸ்மதி ரைஸ் தான் நான் 20 நிமிஷம் ஊற போட்ட பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இதை வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி இதில் விடணும். இப்போ கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்கு தயிரும் நான் விட்டுருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் நீங்கள் வாட்டர் நீங்கள் சேர்க்கணும். இப்போ டோட்டலாக 3 கப் வாட்டர் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு இது கொதித்து வரும்போது விசில் போட்டு வேக வைக்கணும். ஒரு விசில் விட்டுட்டு 3 நிமிஷம் நீங்கள் சிம்மில் நீங்கள் விட்டுடணும். இப்போ 3 நிமிஷம் இது சிம்மில் இப்போ ரெடி ஆகிடுது பாருங்கள். சிம்மில் வச்சு இறக்கியாச்சு. இப்போ பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. ஈஸியாக இது 1 பாட் ரெசிபி. இது லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.